ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி 10 கிலோ அரிசி பிரியாணி செய்ய போகிறேன். 1 லிட்டர் நெய் ஊற்றிருக்கேன், 2 லிட்டர் நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 5 கிலோ பல்லாரி சேர்த்துருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக எடுத்திருக்கேன். வீட்டில் விருந்தாளுங்க இருக்கிறதுனால இன்னொருக்க பெரிய வீடியோவாக போடுதேன். சரியா, நல்லா வதங்கட்டும். 1/4 கிலோ பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ இஞ்சும் 1/4 கிலோ வெள்ளைப்பூடும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். 4 கிலோ தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். 1 கட்டு மல்லி, 1 கட்டு புதினா சேர்த்துருக்கேன். வத்தப்பொடி உங்கள் உரப்புக்கு தேவை அப்படி பார்த்து சேர்த்துக்கிடுங்க. மஞ்சப்பொடி, வத்தப்பொடி 200 வரைக்கும் சேர்க்கலாம். நீங்கள் குறைச்சிங்கன்னா குறைச்சிக்கிடுங்க. இது கறியை கழுவி வச்சுருக்கேன். 10 கிலோ கறி சேர்த்துக்கிடுவோம். கறி வேவுறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அந்த எண்ணெயிலே வெந்துடும். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். பாதி உப்பு சேர்த்துக்கிடுவோம், அப்படின்னா தான் கறியில் உப்பு பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிடுவோம். மூடி போட்டு வச்சுருவோம். வெந்துட்டு இப்போ 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்ச உப்புன்னு ஒரு பாதி உப்பையும் சேர்த்துக்கிடுவோம். தண்ணி கொதிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப கிண்ட வேண்டாம், ஒரு 4 தடவை கிண்டினாலே போதும். ஒரு 4 தடவை 3 தடவை கிண்டினாலே போதும். தண்ணி வற்றி வந்துடும். உடனே நம்ம புதினா மல்லி நெய் எல்லாமே ஊற்றி தம் போட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து எடுத்துரும். சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.